ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஃப்ரைடு சிக்கன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். இப்போ குழந்தைங்க எல்லோரும் சம்மர் ஹாலிடேஸில் இருப்பாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுங்கிற அவசியமே இல்லை. வீட்லேயே நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணி கொடுக்க முடியும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கன் போனோடு தான் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்திக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ எடுத்திருக்கேன், அது சேர்த்திக்கலாம். இல்லைனா மிக்சடு ஹர்ப்ஸ் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்திட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன், அது 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த பால் கூட தான் இந்த சிக்கன் நல்லா மேரினேட் ஆகணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது ஒரு 1 மணி நேரம் இப்படியே வச்சுருங்க, மேரினேட் ஆகட்டும். ஃப்ரைடு சிக்கனில் மேலே ஒரு கோட்டிங் வரும்ல, அது ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பிளேட்டில் 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுதான் சிக்கன் மேலே நம்ம செய்ய போகிற கோட்டிங். இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போது சிக்கன் 1 மணி நேரம் மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ வீடியோவில் காட்டின மாதிரி நல்லா பால்லையே முக்கி எடுத்துட்டு நம்ம இந்த பவுடரில் மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே ரெடி பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதே மாதிரி ரெடி பண்ணி ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. அப்போதைக்கு எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி கூட கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ரெட்டாக ஆகாது. உங்களுக்கு நல்லா ரெட்டாக வேணும்னா ஃபுட் கலர் கூட மைதா பேட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஹோட்டல் எல்லாமே இந்த கலரில் தான் நமக்கு சிக்கன் கிடைக்கும். அதனால அதே கலர்லேயே நம்மளும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதான், நல்லா கோல்டன் கலர் ஆனோடனே எடுத்துருங்க. செம்ம கிறிஸ்பாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல சாஃப்டாக இருக்கும். நல்லா பால்லையே 1 மணி நேரம் மேரினேட் ஆனால் தான் நல்ல ஜூஸியான கிறிஸ்பியான சிக்கன் நமக்கு கிடைக்கும். சூப்பரான KFC ஸ்டைல் ஃப்ரைடு சிக்கன் ஈஸியாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இதை கண்டிப்பாக சம்மர் லீவில் இருக்கிற உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.